சைத்திர புராணம் 9ஆம் அத்தியாயம். நீராடலின் நடைமுறை. மாண்டவ்ய முனிவர் இது போலவே கூறி அருளினார். அரசரே, அடியேன் ஒருமுறை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் தாங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று கூறுங்கள் என்று வினவினேன். அப்பொழுது அடியேன் பக்தியால் உள்ளம் குளிர்ந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அப்படியே என்னிடம் கூறினார். முனிவரே, நான் வைகுந்தத்தில் இருப்பதில்லை, யோகிகளின் இதய தாமரையிலும் இருப்பதில்லை. எனது பக்தர்கள் எங்கே என்னை குறித்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அங்கேதான் நான் இருக்கிறேன் என்று தான் இருக்கும் இடத்தை கூறி அருளினார். என்னை வழிபடுபவர்களில் எனது பக்தர்கள் நன்றாய் நாம சங்கீர்த்தனம் செய்பவர்கள், நன்றாக பாடல் இசைப்பவர்கள், நறுமணம் மிகுந்த மலர்களால் வழிபட்டு என்னை மகிழ்விப்பவர்கள், அவர்களுக்கு எத்தகைய சம்பத்தையும் திருவருள் புரிவேன். எனது கட்டளையை செவிமடுத்து என்னை குறித்து தியானம் செய்பவர்களின் தியானத்தை கண்டு அவர்களை யாராவது சுடுசொல் கூறினார்கள் என்றால் அந்த மனிதர்கள் மூடர்கள், எனது பக்தர்களை நிந்திப்பவர்கள் ஆவார்கள். எனது பக்தர்கள் என்னை தியானம் செய்பவர்களை நிந்திப்பவர்களை நன்றாக பதில் கொடுப்பார்கள். நன்றாக பதில் கொடுத்த பின் அவர்கள் திருந்துவார்கள் என்று கூறப்படுகிறது. அதுபோலவே காலம், வேணு என்று அழைக்கப்படும் புல்லாங்குழல், மிருதங்கம் என்று அழைக்கப்படும் இசைக்கருவி, இவை அனைத்தையும் வைத்துக்கொண்டு கானம் செய்ய வேண்டும். இந்த இசை வாத்தியங்கள் அனைத்தையும் கொண்டு இசையால் கானம் செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியை தரிசனம், நினைவு மற்றும் மலையை எண்ணுபவர்கள் பல வகையான பொருட்கள், உணவுப் பொருளான ஊறுகாய், உணவுப் பொருட்களான கார வகைகள் ஆகியவற்றை கொண்டு அட்சதையை கொண்டு பூஜை வழிபாடுகளை செய்ய வேண்டும். அவ்வாறே மந்தாரை மலர், மல்லிகை மலர் மற்றும் பல வகையான மலர்கள், முதன்முறையாக மலரும் மலர்கள், அவற்றை கொண்டு சங்கரரை வழிபட்டு மகிழ்விக்க வேண்டும். நிரம்ப சம்பத்துக்கள் வேண்டுமென்ற கோரிக்கையுள்ளவர்கள் கணபதியை துளசியை கொண்டும், துர்கா தேவியை இலைகள் கொண்டும், சூரிய தேவரை பலாச மலர் கொண்டும் எப்பொழுதும் வழிபடலாகாது. இதுபோல் இல்லாமல் நன்கு உத்தமமான மலர்களை கொண்டு மட்டுமே வழிபாடு செய்ய வேண்டும், வழிபட வேண்டும். விரதம் இருப்பவர்கள் ஆபார மலர்களை எடுத்துக்கொண்டு பூஜை செய்து வழிபட வேண்டும். இது போலவே பகவானுக்கு செய்யும் பூஜையை நிறைவு செய்த பிறகு தெய்வங்களிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுரேஸ்வரா யத் பூஜிதம் மாயாதேவ பரிபூர்ணம் கதஸ்துமே என்று கூறி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுபோலவே பகவான் சுரேஸ்வரரிடம் மந்திரங்களில் சிறந்ததில் செய்த பூஜை முறைகளில் பக்தியானது ஏதாவது குறைகள் இருந்தால் அடியேனையும் அடியேன் செய்த பூஜை முறைகளையும் மன்னித்து பரிபூரணமாக இனிமேலும் ஏதேனும் தவறு நிகழாமல் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையானதை செய்ய வேண்டும். வலம் வந்து தெய்வங்களை வழிபட வேண்டும். அப்படியே கரம் கூப்பி வணங்க வேண்டும். அதன் பிறகு புனர் பூஜை என்று அழைக்கப்படும் நிறைவு பூஜையை செய்து முன்பு செய்து கொண்டிருந்த பாடல் வழிபாடுகளை நிறைவு செய்ய வேண்டும். அப்படியே திதியானது இரவு பொழுது 12 மணி வரை இருந்தால் நீராடச் செல்ல வேண்டும். மேலும் பவித்திரமான மலர்கள், வாசனை மிகுந்த பொருள்களை கொண்டு மனிதர்கள் அனைவரும் தேவதைகளை வழிபாடு செய்ய வேண்டும். நதியில் நீராட வேண்டும், நீர்நிலைகளில் நீராட வேண்டும். கடல் நீரில், புனித தீர்த்தங்களில், சங்கம திருத்தலங்களில் செய்தால் மிகுந்த புண்ணியமானது கிடைக்கப்பெறும். அரசரே, இந்த பூமியில் நிரம்ப திருத்தலங்கள் உள்ளன. அதுபோலவே ராம தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்தால் ஸ்ரீராமருக்கு செய்தது போல் எங்கெல்லாம் புனிதமான தீர்த்தங்கள் உள்ளனவோ அங்கங்கே மனிதர்கள் அனைவரும் தப்பாமல் நீர்நிலையில் நீராட வேண்டும். ராம தீர்த்தத்தில் நீராடுவது மிகுந்த பலனை தரவல்லது. மற்ற தீர்த்தங்களில் நீரில் நீராடுவது ஸ்ரீராம தீர்த்தத்தில் செய்த நீராடல் போல கோடி மடங்கு புனித பலனை தரவல்லது. மனிதர்கள் அதனை பெற்று கொள்ள வேண்டும். இது போலவே தீர்த்தத்தில் நீராடிய பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைவில் கொண்டு செய்யும் போதும் யஜ்ஞத்திற்கு சம்பந்தமான சங்கல்பம் செய்ய வேண்டும். தீர்த்தங்கள் அனைத்திற்கும் தேவதைகளுக்கும் வரிசையாய் வழிபாடு செய்ய வேண்டும். நமக்கமலநாபாய நமஸ்தே ஜலசாயினே நமஸ்தேசு ரிஷிகேஷ கிருஹாநாரியம் நமோஸ்துதே.
என்ற ஸ்துதி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். அதுபோலவே நாபியிலிருந்து தோன்றிய தாமரை மலரை வணங்க வேண்டும். அரவத்தில் படுத்திருக்கும் தமக்கு வணக்கம் என்று ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியை வணங்க வேண்டும். இந்திரியங்களுக்கு அதிபதியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே தமக்கு வணக்கம். அடியேன் தமக்கு செய்த வழிபாட்டினை ஏற்க வேண்டும். அதன் பின்னர் ஜானகி காந்தனான பகவான் ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு சைத்திர மாதத்தில் காலை பொழுது நீராடினால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும். அதுபோலவே தேவி ஜானகியின் நாயகரே பகவான் ஸ்ரீராமரே சூரிய பகவான் மீன மாதமான பங்குனி மாதத்தில் இருக்கும் பொழுதும், அது முடித்து சைத்திர மாதமான மேஷ மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கும் பொழுதும் நாம் காலை பொழுதில் நீராட வேண்டும். ரகுவம்ச மன்னர்களுக்கு அடியேன் செய்த காலை பொழுது நீராடலில் எந்தவித தடைகளும் வராமல் காத்துருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு அர்க்கியம் கொடுக்க வேண்டும். அவ்வாறே ரகுநாயகரே சைத்திர மாதத்தில் சூரிய தேவர் மீனராசியில் இருக்கும் பொழுது நீராடும் அடியேன் தமக்கு அர்க்கியம் கொடுக்க வேண்டும். தாங்கள் அதை ஏற்க வேண்டும் என்று அர்த்தம். அதன் பிறகு பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுபோலவே பவித்திரமான வழிபாடுகளை செய்து கங்கை முதலான நதி நீர்நிலைகளிலும் உள்ள தீர்த்தங்களை எடுத்து வந்து அடியேன் செய்யவிருக்கும் அர்க்கிய பிரதானங்களை ஏற்க வேண்டும் மற்றும் நன்றாக சிறப்பாக அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அர்த்தம். அதன் பிறகு பிரம்மதேவர் முதலான அனைத்து தேவர்கள் மற்றும் அனைத்து ரிஷி முனிகள் விஷ்ணு பக்தர்கள் அனைவரும் கூட தமக்கு அடியேன் செய்துள்ள இந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதன் பிறகு பசுக்கள் மற்றும் காளைகளை இங்கனம் சேவிக்க வேண்டும். பாப காரியங்களான எதனையும் செய்யலாகாது. எப்பொழுதும் சமமான பாவனைகளை கொண்டு யமதர்மனான தாம் அடியேன் சமர்ப்பித்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கும் பொழுது தாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அயோத்தி நகரத்தில் புனிதமான சரையு நதியில் மகத்துவமான ராம தீர்த்தத்தில் அடியேன் குறிப்பிட்ட அர்க்கியத்தை தாம் அன்போடு ஏற்றுக்கொண்டு அடியேனை மிகவும் நலமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் அர்க்கியம் கொடுத்த சமயத்தில் நீராட வேண்டும். மற்றைய தீர்த்தங்களில் நீராடல் செய்தவர்கள் ஆனாலும் சரி, அவரவர்கள் பிரார்த்தனையில் அயோத்தி பட்டினத்தில் அங்குள்ள சரையு நதியில் அதனில் உள்ள ராம தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு அனைத்து தீர்த்தங்களிலும் நீராட வேண்டும். அப்படியே ராம தீர்த்தம் சரையு நதி அயோத்தியா பட்டினம் இருக்கும் இடத்தில் அங்கெங்கெல்லாம் தீர்த்தத்தை வணங்கி நீராடல் செய்ய வேண்டும். அங்கேயே சரையு நதி தீரத்தில் கலந்து கொண்டு சரையு நதியில் ஸ்ரீராம தீர்த்தத்தில் அயோத்தி பட்டினத்தில் அர்க்கியம் விடும் பொழுது அங்கிருக்கும் தீர்த்தத்தில் நீராட வேண்டும். விரதம் இருந்தவர்கள் இது போலவே தீர்த்தங்களிலும் வேறு பலர் நீர்நிலைகளிலும் அனைத்து விதமான தீர்த்தங்களிலும் நீராட வேண்டும். அதன் பின்னர் பரிசுத்தமான வெள்ளை நிற துணிகளை அணிந்து பவித்திரமான இருக்கையில் அமர வேண்டும். 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.